to lead. We make winners who lead. Greetings from Learn to Lead Academy. இந்த வெபினார்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, உங்களுடைய டான்செட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்ம எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் இந்த வெபினார் நம்ம கண்டக்ட் பண்றோம். அண்ட் உங்க எல்லாரோட ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து டான்செட்ல வந்து உங்களுடைய எல்லாரோட ஸ்கோர் கார்ட்ஸ் வந்திருக்கும். உங்களுடைய ஸ்கோர் கார்ட்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்கோருக்கு எந்த காலேஜஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த வெபினார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ டாப் காலேஜஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ டாப் காலேஜஸோட கட் ஆஃப் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலாவே வந்து எம்பிஏயோட டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னு பாக்குறப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தான் நீங்க சூஸ் பண்றீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து அஃபோர்டபுள் ஃபீ. ஸோ எவ்ரி இயர் வந்து டாப் பொசிஷன்ல இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வந்து நம்ம எய்ம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கட் ஆஃப் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரி பாத்தீங்கன்னா 99.728 99.75 மேல போயிருக்கு. இப்போ BC 99 and BCM 98 and MBC 98. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆகட்டும், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் திங் வந்து எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, மற்ற பிரைவேட் எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸோட கம்பேர் பண்றப்போ நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அஷூரன்ஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும், பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், லைக் உங்களால நல்லா பண்ண முடியும் நீங்க நினைச்சா டெஃபினட்டா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நம்ம வந்து எம்பிஏ பண்றதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து டாப்ல இருக்கிறது PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த காலேஜ்குள்ள போகணும் அப்படின்னா மேட் அண்ட் டான்செட், ஈவன் கேட் அக்செப்ட் பண்றாங்க. பட் மேட், கேட் இதுல எல்லாம் நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் when compared to டான்செட் it is high. ஸோ அதனாலதான் டான்செட் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. டான்செட் மூலமா உங்களுக்கு வந்து த்ரூ டான்செட் if you get a seat into PSG it is great thing. Plus fee structure when you compare with the MAT batch with their management quota it is low. So இந்த PSG காலேஜ்ல வந்து உங்களுக்கு சீட் வேணும்னா நீங்க பாத்துக்கோங்க, உங்க கேட்டகரிக்கு எந்த கட் ஆஃப்னு பாத்துக்கோங்க. ஸோ இதை விட ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா you are in a safer side. டாப் காலேஜஸ் இதை விட ஜாஸ்தியாக தான் சான்ஸ் இருக்குமே தவிர இதை விட கம்மியாக சான்சஸ் கம்மி. அண்ட் த நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அட் சென்னை which is at the top is SSN சென்னை. ஓகேங்களா? ஸோ தே ஆர் டூயிங் குட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதுக்கப்புறம் சென்னை ஜோன்ல பாத்தீங்கன்னா SSN. ஓகே. அண்ட் தென் தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் 97, 95ல இருந்து 97 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி இந்த இயர் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். அண்ட் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 96 and above, that is in கோயம்புத்தூர். ஸோ செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் PSG அப்படின்னு, PSGக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா KCT. ஓகே. தென் பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல சூஸ் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை, and that is which is located in கோயம்புத்தூர். And then கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 94 and above இருக்கு. கேட்டகரி வைஸ் நீங்க கட் ஆஃப் பாத்துக்கலாம். அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 94 and above இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 90 and above, இவங்களுடைய கட் ஆஃப்ல எவ்ரி இயர் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் சென்னை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், தென் SSN சென்னை, தென் DD கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ் சென்னை, தென் எத்திராஜ் காலேஜ் ஆஃப் விமன். ஸோ
ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு மேல உங்களுடைய கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பா நீங்க வந்து இந்த காலேஜ்ல வந்து சீட் வர்றதுக்கு ப்ரிஃபரன்ஸ் சான்சஸ் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். தென் வேலம்மாள் காலேஜ் ஃபார் விமன் சென்னை, தென் SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, வேல்டெக் 82 and above இருக்கணும். So here I have given you few colleges regarding MBA. And now let us hand over this session to Mr. Rajkumar sir. So அவர் வந்து கவுன்சிலிங்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்றது இப்ப சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் குட் ஈவினிங்மா. மேடம் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்ன காலேஜஸ் என்ன கட் ஆஃப் அப்படின்றத ஒரு ரேண்டமா ஓரளவுக்கு முக்கியமான காலேஜஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு ஜோன் வைஸ் வந்து ஒரு சில காலேஜஸ் நல்ல காலேஜஸ்ன்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து செயின்ட் ஜோசப் சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து மதுரை அப்படின்னா வந்து TSM, அதே மாதிரி திருநெல்வேலி அப்படின்னா வந்து செயின்ட் சேவியர்ஸ், இந்த மாதிரியான காலேஜ், சேலம் அப்படின்னா வந்து சோனா காலேஜ், இந்த மாதிரியான முக்கியமான காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டான்செட்டோட நல்ல பர்சன்டேஜ் இருக்கிறவங்க எய்ம் பண்ணக்கூடிய காலேஜஸா வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுல நம்ம ஏன் வந்து டான்செட் மெயினா வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ். நீங்க நார்மலா போறீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டா போறீங்க, மேட் எக்ஸாம் எழுதி போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது டொனேஷனோட வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா காலேஜ் அப்படின்னா அங்க வந்து 5 lakhs வரைக்கும் வந்து கேபிடேஷன் வாங்குறாங்க, கிருஷ்ணாவா இருந்தாலும் CIT-யா இருந்தாலும். அதே சமயம் குமரகுரு PSG அப்படின்னா இன்னும் சொல்லவே வேண்டாம், அதனோட இன்னும் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் நல்ல பர்சன்டேஜ் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து எய்ம் பண்ணுங்க. அதே சமயம் எனக்கு வந்து 50% தான் இருக்கு, 60% தான் இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க எந்த ஏரியாவில் உங்களுக்கு காலேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்க தேடுறீங்களோ அந்த ஏரியாவில் உங்களோட பர்சன்டேஜ் வந்து நல்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. நிறைய வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, MBA-க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற காலேஜஸ் வந்து அந்தந்த ஜோன்ல இருக்கு காலேஜஸ். பட் அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட ஒர்க்கா அதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேலம் ஜோன்ல வந்து எனக்கு காலேஜ் வேணும் அதர் தென் சோனா. இப்போ சோனா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து என்னோட பர்சன்டேஜுக்கு சோனா காலேஜ் கிடைக்காது அப்படின்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு தேடுறவங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நான் ஒரு 60% எடுத்துக்கிறேன், இந்த காலேஜுக்கு வந்து இந்த பர்சன்டேஜுக்கு என்ன காலேஜ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறது. எதர் MCA-வா இருந்தாலும் சரி, MBA-வா இருந்தாலும் சரி. நான் சொல்றது அப்படின்றது 50% 60% எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமா வந்து கவுன்சிலிங்லேயே நல்ல காலேஜ் கிடைக்கும். பட் நீங்க இந்த டாப் 10 டாப் 15 காலேஜஸ்குள்ளதான் கிடைக்காது. ஸோ இந்த டாப் 10 டாப் 15 விட்டுட்டா வேற காலேஜ் இல்லைன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். 50% இருந்தாலும் சரி, 40% இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல காலேஜாவே வந்து கிடைக்கும். பட் என்னன்னா நீங்க அதை தேடணும். ஸோ நீங்க அது கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. ஸோ எங்கிட்ட கேட்டீங்கன்னா இருக்கும், மேடம் கிட்ட எல்லாருமே வந்து என்ன அந்த வீடியோஸ் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா இந்த டாப் 10 காலேஜ் மட்டுமே நம்ம பேசிட்டு போயிடுறதுனால மற்ற காலேஜஸோட வேல்யூ தெரியறதுல, மற்ற காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் இருந்தா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதும் வந்து தெரியாம போயிருது. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் சொல்றது, நல்ல மார்க் எடுத்துக்கிறவங்க நல்ல காலேஜ் ட்ரை பண்ணீங்க. அதே மாதிரி ஆவரேஜ் மார்க் இருக்குது அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கான காலேஜஸும் வந்து இருக்கு. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்றத விட நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டா இருக்கிறீங்க அப்படின்றத முக்கியம். அதாவது நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறீங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டஃப் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களை தேடி வந்து ஜாப் வரும். நான் மறுபடியும் சொல்றது அதுதான், காலேஜ் கேம்பஸ் அப்படின்ட்டு வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து கேம்பஸே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PSG சொல்றோம் அப்படின்னா அங்க கேம்பஸ் வருது அப்படின்னா என்னன்னா அங்க நல்ல ஸ்டஃப் இருக்கிற பசங்க தான் கவுன்சிலிங்லயும் மேனேஜ்மெண்ட்லயும் போய் செலக்ட் ஆகி உள்ள இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க பிளேஸ் ஆகிறாங்களே தவிர காலேஜ் உள்ள போனதையும் வந்து உங்களுக்கு வேலையை வந்து வாங்கி கொடுத்துறாது. ஸோ அதனால நீங்க ஸ்டஃபா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இப்போ பர்சன்டேஜ் ஒரு 50 தான் வந்தது, ஒரு 40 தான் இப்போ டான்செட்ல வந்தது, பட் எனக்கு வேற ஏதோ ஒரு சின்ன காலேஜ் தான் கிடைக்குது அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறது இல்லை. அந்த காலேஜ்ல இருந்து நீங்க உங்களோட ஸ்டஃபை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா ஸ்டஃபான ஸ்டூடெண்டா வெளியில வர்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஸோ நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற பயமே கிடையாது. அதனாலதான் நான் திரும்ப சொல்றது என்ன சொல்லணும்னா, ஃபினான்சியலா சிரமமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் எடுங்கன்னு சொல்லுவேன். இதர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அல்லது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஈவன் பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான காலேஜஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபினான்சியலா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்க தாராளமா வந்து பிரைவேட் காலேஜ் போகலாம்.
ஃபினான்சியலா ஸ்ட்ரகிளா இருக்கு, வீட்டுல வந்து படிக்க வைக்கிறதே கஷ்டம், ஸோ இந்த அளவுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க முடியாதுங்கிறவங்க தாராளமா கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அங்கிருந்தும் வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது மட்டும் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் மெயினா சொல்றது. பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரியா? பணம் இல்லாதவங்களுக்கு இதையெல்லாம் வந்து நீங்க வீட்டுல போட்டு வந்து ப்ரெஷர் போட்டு அவங்களையும் வந்து சிரமப்படுத்தாதீங்க. ஸோ எம்பிஏ அப்படின்றதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க எங்க படிச்சாலும் அதை நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா அழகா பிளேஸ் ஆகலாம். அது நிறைய பேர்த்த பார்த்ததுனாலதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுடைய டவுட்ஸும் நீங்க கேட்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வெபினார் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அந்த வெபினாரோட டேட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வெபினார் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா வெபினார் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். வெபினார் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெபினாரோட டைரக்ட் லிங்க் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ ப்ராப்பர் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Share this information with all your friends, உங்களுடைய ஜூனியர்ஸ் அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வெபினார் பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு வரும். உங்களுடைய காலேஜ் செலெக்ஷனும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Learn to lead. We make winners who lead.